அன்னைக்கு நாள் அப்படியே முடியுது. அடுத்த நாள் பிரசாத் அவனோட வேலை விஷயமா வெளியே போயிருக்கும்போது அபிநயா மறுபடியும் அந்த லைப்ரரிக்கு போகிறான். அவள் கவனித்த சில புத்தகங்கள் இடம் மாறி இருக்கிறத அவள் கவனிக்கிறா. அப்படி அவள் 1-2 புத்தகங்களை பார்த்துருந்தா. அது அவளுடைய ஞாபகத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு அவள் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அந்த வித்தியாசமான சத்தம் சாதாரணமாக எப்போவுமே கேட்குற மாதிரியான சத்தம் இல்லை. அது ஒரு மனுஷனோ இல்லை ஒரு மெஷினோ இல்லை ஒரு பொருளோ எழுப்புகிற சத்தம் மாதிரி இல்லை. அவளால் அது என்ன சத்தம்னே கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல. ஆனால் அந்த சத்தத்தை அவள் பெருசாக பொருட்படுத்தாமல் மறுபடியும் அவள் தேடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த புத்தகங்களில் ஒன்று அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச புத்தகமாக இருந்தது. ஆனால் அவள் அதை பாதி தான் படிச்சிருந்தா. சரி, இங்கே அது இருந்தால் அதை படித்து முடிச்சிடலாமேன்னு ஒரு ஆர்வத்தில் தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி அவள் தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அப்படி கரண்ட் கட் ஆகும்போது தான் அவளுக்கு தோணுது, நேற்றுக்கு நம்ம ஒரு சின்ன ரூம் பார்த்தோமே, ஒருவேளை இந்த சவுண்ட் அந்த சின்ன ரூம்குள்ள இருந்து வருதோ, ஒருவேளை என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு அபிநயா அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போன்னு பார்த்து அவளுக்கு கேட்ட அந்த சத்தம் இப்போ ரொம்ப சத்தமாக அவளை பயன்படுத்துகிற மாதிரி கேட்குது. அவளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள கரண்ட் வந்துருச்சு. அந்த இடத்த விட்டு அவள் போயிடலான்னு யோசிக்கும்போது அவள் உள்ளே வந்து அந்த வழி மூடி இருந்தது. மனசில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சின்ன ரூம்குள்ளே அவள் போக நினைக்கிறா. இங்கே ஏதோ மர்மமாக இருக்குன்னு அவளுக்கு தோன்றதுனால அந்த ரூமோட வாசல் கிட்ட அவள் போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டு டக்குன்னு கரண்ட் கட்டாகி அந்த சவுண்ட் அப்படியே நிற்கிது. என்னமோ அந்த அமைதியில் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டால் அபிநயா அங்கேயே மயங்கி விழுந்துருவான்ற மாதிரி அந்த சத்தம் ரொம்ப பயப்படுத்துது. அவளுக்கு அங்கே இருக்கவே முடியல. கேட்ட பயத்தில் அவள் கண்ணை மூடிக்கிட்டு அவள் கையால் கண்ணை மூடி ஒருவேளை பயந்து கூட கண்ணை திறந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பயத்தோட ஆன்னு கத்துறான். அவள் கத்தும்போது அங்கே பக்கத்தில் யாரையோ உணர்றான். ஏன்னா இருட்டில் அவள் கத்துனதுக்கப்புறம் லைட் ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு கையை வச்சு செவுத்தில் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளோட முகத்து மேலே கை வச்ச மாதிரி உணர்ந்தா. அதனால தான் பயந்து கத்தவே செஞ்சான். அந்த சத்தத்தை கேட்டு அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் லைப்ரரிக்கிட்ட ஓடி வராங்க. அவங்கள வரும்போது அந்த லைப்ரரியில் லைட்ஸ் ஆன் ஆகிடுது. உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னு அந்த டோர் கிட்ட போகிறா. ஆனால் அவள் உள்ளே வந்ததை விட இப்போ அந்த டோர் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி தோணுது. அவளுக்கு தோணுன அந்த சந்தேகம், அந்த மர்மம் அவன் ஹஸ்பண்டை பற்றி நினச்சா இங்கே வேறு மாதிரியான மர்மங்கள் இருக்குது. அது அவளை ரொம்ப பயன்படுத்துச்சு. அந்த ரூமை விட்டு எப்படா வெளியே போகலான்னு யோசிக்கும்போது அந்த வீட்டோட செஃப் அந்த டோரை திறந்துட்டு, மேடம் நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அபிநயா என்ன சொல்லனே தெரியாமல் பயந்து போய் நின்றுட்டுருந்தா. செஃப்கிட்ட அவள் பயந்ததை சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டாக்கணும்னு, ஒன்றும் இல்லை, டக்குன்னு லைட் ஆஃப் ஆனதும் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் என்னோடய ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு லன்ச் வேணாம் செஃப், நீங்கள் உங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கோங்க, அண்ட் ஷிஃப்ட் மாறுற மாதிரி இருந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க, தனியாக விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு பதட்டத்தோட சொல்லிவிட்டு உடனே அவன் அங்கேருந்து ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனாலும் அங்கே இருக்க தனிமை அவளை அந்த லைப்ரரியில் நடந்ததை மறக்கவே விட மாட்டேங்குது. அவன் மனசு ஃபுல்லாக அங்கே என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அந்த சின்ன ரூம்குள்ளே போகும்போது எதுக்காக அவள் அவ்வளோ பயந்தா, அந்த சத்தம் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவளால் எவ்வளோ யோசித்தோம் அது எந்த மாதிரியான சத்தம்னு அவளால் கெஸ் பண்ணவே முடியல. செஃப்பும் அங்கே வீட்டில் வேலை செய்கிற மற்றவங்களும் அவங்களோட பாஸான பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்ததை சொல்லிடுறாங்க.
பிரசாத் அங்கேருந்து அலறி அடித்து ஓடி வந்து அபிநயாவை பார்த்ததும், என்னாச்சு? ஏதோ நீ பயந்து கத்துனதாக கேள்விப்பட்டேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்டான். அவனோட பதத்தை பார்த்ததும் அபிநயாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. நீங்கள் எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்ஸ் ஆஃப் ஆச்சு, அதை பார்த்து பயந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான். பிரசாத் அதுக்கு, பகல் நேரத்தில் லைட் ஆஃப் ஆனால் நீ எதுக்கு பயப்படணும்? அப்படி எந்த ரூம் இங்கே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது பிரசாத், நான் நான் லைப்ரரி போனேன், அங்கே லைட்ஸ் ஆஃப் ஆனதும் பயந்துட்டேன் அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னான். அதை சொன்னதும் பிரசாத்தோட முகம் டக்குன்னு கோபமாக மாறுது. ஆனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிற மாதிரியான தோணியில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான். இந்த ரூம்க்கு நீ போகணும்னு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு. நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்பானோ, இல்லை எதுக்கு இந்நேரத்தில் நான் இருக்க போயிருக்கலாம்ல அப்படின்னு சாதாரணமாக கேட்பான்னு பார்த்தா, உன்கிட்ட யாராச்சும் அந்த ரூமுக்கு போக சொன்னாங்களான்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டபோது அவளால் என்ன சொல்லனே யோசிக்க முடியல. அந்த கேள்வி ஏன் அவன் கேட்கணுன்ற மாதிரி அவன் முகத்தை பார்த்தா. பிரசாத் உடனே, இல்லை, இந்த வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது உனக்கு ஏன் லைப்ரரி போகணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அபிநயா, அதுக்கு என்ன பண்ண, இந்த வீட்டில் இன்டர்நெட்டும் கிடைக்கல, ஏன் நெட்வொர்க்கே இல்லை, ஒரு ஃபோன் கால் கூட பண்ண முடியாது, போர் அடிக்குதேன்னு லைப்ரரியில் ஏதாவது புக்ஸ் படிக்கலான்னு பார்த்தேன். நேற்று நீங்கள் கூப்பிட வரும்போது நான் ஒரு நாவல் பார்த்தேன். அந்த நாவல் நான் ஏற்கனவே படித்தது தான், ஆனால் பாதி தான் படிச்சிருந்தேன். மீதி படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புக்கை வேறு யாரோ லென் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே புக்கை நான் நேற்று பார்த்தேன், அதை தான் தேட போனேன். நான் போய் தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு லைட் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் பயந்து கத்திட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவள் சொல்லவும், அவள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நார்மலாக இருந்ததால் பிரசாத் அதை பெரிய விஷயமாக நினைக்கல. இருந்தாலும் ஒன்று சொன்னான், அனாவசியமாக தனியாக எங்கேயும் போகாத, நம்மளே இந்த வீட்டுக்கு புதுசாக தான் வந்திருக்கோம், நீ எதையாவது பார்த்து பயந்து உனக்கு எதோ ஆயிடுச்சுன்னா உன்னை பற்றி நான் தனியாக யோசிச்சுட்ருக்க முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக இருக்க தான் நீ இருக்க, சரியா? எனக்கு தொல்லை கொடுக்க இல்லை அப்படின்னு இத்தனை நாளாக பேசின அந்த அன்பு பாசத்தை தாண்டி இந்த வாட்டி ஏதோ எனக்கு எதுவும் பிரச்சனை க்ரியேட் பண்ணாமல் இருந்தால் சரின்ற மாதிரி அலட்சியமாக பேசுகிறத அபிநயா நோட் பண்ண தான் செய்கிறா. அவளால் அந்த லைப்ரரியில் நடந்ததை மறக்கவே முடியல. அடுத்த 2 நாளைக்கு அவள் அந்த ரூமை விட்டே வெளியே போகல. அப்படியும் போனாலும் ஹாலில் போய் உட்காந்து டிவி பார்ப்பா, அவ்வளோதான். பிரசாத் வரவும் போகவுமா இருப்பான். அப்படியும் வெளியே போனால் மேக்ஸிமம் 2 hours, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான். அவளுக்கு இப்போது இந்த வீட்டு மேலே சந்தேகப்படவா இல்லை அவள் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படவான்னு தெரியல. எதுக்கு வம்புன்னு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டே சில மேகசின்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி அதை படிக்கிறதுன்னு அவள் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த 2 நாள் முடிஞ்சக்கப்புறம் பிரசாத் வைஃபை மாடும் போது வந்தான். இனிமேல் உனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்காது, நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நெட்வொர்க் வந்துருச்சா? என்கிட்ட சிம் இருக்குது பிரசாத், அதுலேயும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், எதுக்கு இது, என் பேக்கேஜ் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லும்போது, உன் சிம் எதுவும் இங்கே எடுக்காது, இங்கே இது மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதனால தான் இது வாங்கிட்டு வந்தேன், இந்த வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அபிநயா, நான் எந்த சிம் யூஸ் பண்ணுறேனே சொல்லலை, அதுக்குள்ளே எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறா. எந்த சிம்மாக இருந்தாலும் இங்கே வேலை செய்யாது, இங்கே இந்த பாடம் மட்டும்தான் ஒர்க் பண்ணும், எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குற, உனக்கு ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலான தொனியில் சொல்லவும் அவள் பயப்படுறா. இவர் ஏன் ஆக ஆக வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனாலும் அவளுக்கு ஒன்று தோணுச்சு, அவள் வீட்டுக்கு போகணும்னு. இங்கே இருக்கிறதுனால தான் தேவையில்லாத குழப்பங்கள் அவளுக்கு இருக்குதுன்னு தோணுச்சு. அதனால் பிரசாத் கிட்ட
அந்த நிமிஷமே நான் என் வீட்டில் போய் 2 நாள் இருந்துட்டு வரவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரசாத், இப்போ என்ன அவசரம், கல்யாணம் இன்னும் 1 மாதம் கூட முடியலை, அதுக்குள்ளே போய் நிற்கவா போறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பின்னையா, கல்யாணம் முடிஞ்சால் மறு வீட்டுக்கு போகணும் தெரியுமா, நீ இன்னும் என்னை கூட்டிகிட்டே போகல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பிரசாத், எனக்கு வேலை இருக்கு அபி, நீ வேணா போயிட்டு வா, என்னால் தான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அபிநயா, இங்கே நெட்வொர்க் இருக்காது, இங்கே கேப் வருமானு கூட தெரியாது, நம்ம முதல்ல எங்கே இருக்கோன்னே எனக்கு ஏரியா தெரியாது, இதில் நான் எங்கே தனியாக வீட்டுக்கு போக, நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. அதுக்கு பிரசாத், நானும் கூட வரணுன்னா கொஞ்ச நாள் ஆகும், என் வேலையை முடிச்சுட்டு போகலாம், அவசரப்படாத, உனக்கு இந்த வீட்டில் வேறு ஏதாவது டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பண்ணு, சும்மா அங்கே போகணும் இங்கே போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு எதாவது யோசிச்சுட்டே இருக்காது, நீ கேட்ட நெட்வொர்க் கிடச்சிருச்சுல்ல அதை பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லேப்டாப்பை தூக்கிட்டு உள்ளே போயிடுறான். அவங்க அங்கே அடுத்து பேசுறது கூட கேட்காம அவளும் இதுதான் தலை விதியேன்னு அவள் ஃபோனில் நெட் கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணுறான்.